அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம், அதாவது மார்ச் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி இருக்கும் நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை தண்ணீரில் ஊற வைத்து விடுங்கள். அடுத்த நாள் பங்குனி உத்திரம் அன்று, அதாவது மார்ச் 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலை நேரத்தில் உங்கள் வீட்டு வாசலில் இந்த தண்ணீரை தெளித்து பாருங்கள். பரிபூரண மகாலட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு வீட்டில் பணம் தாண்டவமாடும். நம்ம யூடியூப் சேனல்ல பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக கூட எளிமையான வழிபாட்டு முறைகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்லயும் நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு தாந்திரிக முறை. பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு, ஒற்றுமை இல்லாத நிலை இருக்கிறவங்க மற்றும் சுபகாரிய தடைகள் இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு மிகவுமே விருப்பமான பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய தாந்திரிகம் இது. பொதுவாகவே பௌர்ணமி மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டிற்கு மிகவுமே உகந்த நாள். அதிலும் நாளைய தினம் மற்றும் நாளைய மறுநாள் 2 தினங்களுமே பங்குனி உத்திரம் இருப்பதனால மிகவுமே விசேஷம். நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை செய்தாலே போதும், மிகப்பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இந்த பங்குனி உத்திர தினத்தை நம்ம ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்கணும். இந்த பணவசிய தாந்திரிகத்தை எப்படி செய்யணும்ன்ற ஒரு டெமோ வீடியோ, சாம்பிள் வீடியோவை இப்ப நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க செய்யலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் செய்யலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை தண்ணீர்ல அல்லது பன்னீர்ல நம்ம ஊற வைக்கணும். நாளைய தினம் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த பொருட்களை தாராளமாக நீங்க ஊற வைக்கலாம், தவறு கிடையாதுங்க. சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள்னு யார் வேணாலுமே செய்யலாம். பொதுவாகவே தண்ணீருக்கு பார்த்தோம்னா பாசிட்டிவான நேர்மறையான அதிர்வலைகளை கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் உண்டு. அதனால தாங்க அந்த காலத்துல எல்லாம் கோவில்களுக்கு பக்கத்துல குளங்கள் கட்டாயமாக இருக்கும். ஏன்னா அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீர் கோவிலிலிருந்து வெளிப்படக்கூடிய பாசிட்டிவான அந்த அதிர்வலைகளை ஈர்த்து கொள்ளும். அந்த கோவில் குளத்தில் நாம் நீராடினால் நம்முடைய பாவங்கள் தீரும்னு சொல்லுவாங்க. இதற்கான காரணம் அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் அந்த தண்ணீர்ல இருப்பதனால அதில் நாம் குளிக்கும் போதோ அல்லது அந்த தண்ணீரை நாம் தலையில் தெளித்துக் கொள்ளும் போதோ நம்முடைய உடலிலும் பாசிட்டிவான நேர்மறையான தெய்வீக ஆற்றல் பரவும். அதனால தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருட்களை தண்ணீர் அல்லது பன்னீர்ல நம்ம ஊற வைக்கணும். நாளைய தினம் எந்த நேரத்தில் இந்த பொருட்களை நாம் ஊற வைக்கணும்னு பார்த்தோம்னா மார்ச் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி 25 நிமிடங்கள் முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பொருட்களை தண்ணீர்ல நீங்க ஊற வைக்கலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படும் பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். ஒரு சுத்தமான டம்ளர் அல்லது சொம்புல தண்ணீர் நீங்க எடுத்துக்கோங்க, அல்லது பன்னீரையும் நீங்க எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் டம்ளர் மற்றும் யூஸ் அண்ட் த்ரோ டம்ளரை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி எந்த மெட்டல் அல்லது கண்ணாடியில் இருக்கக்கூடிய டம்ளரை கூட நீங்க எடுத்துக்கலாம். சுத்தமான நல்ல தண்ணீரை தாங்க நம்ம எடுக்கணும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள், 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஜாதிக்காய், 1 வசம்பு, 3 துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ, இதை ஸ்டார் பூன்னு கூட நம்ம சொல்லுவோம். கடைசியாக 1 சிட்டிக்கை அளவு ஜவ்வாது பொடி. இப்ப நம்ம பார்த்த பொருட்களில் ஏதாவது 1 அல்லது 2 பொருட்கள் கிடைக்கலனா நீங்க வருத்தப்பட வேண்டாம். இருக்கும் பொருளை வைத்து இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க, வீட்டில் இருக்கிற பொருட்களையே நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் எல்லாமே எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் சுலபமாக கிடைக்கக்கூடியது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சில பொருட்கள் கிடைப்பது கடினம். மற்ற
மற்றபடி நம்ம இந்தியால இருக்கிற எல்லாருக்குமே இந்த பொருட்கள் சுலபமாக கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவுமே விருப்பமானது, பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த எல்லா பொருட்களையும் தண்ணீர் அல்லது பன்னீர்ல நம்ம ஊற வைக்கணும். முதலாவதாக மஞ்சள் பொடியை தாங்க நம்ம ஆட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூளை தண்ணீர்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதற்கு பிறகுதாங்க மற்ற பொருட்களை நம்ம போடணும். இரண்டாவதாக ஏலக்காய்களை நம்ம போடணும். விதைகள் வெளியேறாத ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஏலக்காயை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்ததாக 3 துண்டு பட்டை சிறிய அளவில் இருந்தாலே போதும். அடுத்ததாக முனை உடையாத 2 கிராம்புகளை நம்ம எடுத்துக்கணும். ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே பயன்படும். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு வசம்பை நம்ம ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஜாதிக்காயை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கக்கூடிய தன்மை இதற்கு அதிகமாக உண்டு. அடுத்ததாக ஒரு அன்னாச்சி பூவை நம்ம ஆட் பண்ணிக்கணும். கடைசியாக ஒரு சிட்டிக்கை அளவு ஜவ்வாது பொடியை நீங்க சேர்த்துக்கோங்க. நிறைய நீங்க போடணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. ஒரு துளி நம்ம போட்டாலே போதும், அந்த அளவிற்கு நறுமணம் கிடைக்கும். இந்த ஜவ்வாது பொடியை பயன்படுத்தி நிறைய பணவசிய முறைகள் இருக்குங்க. நம்ம சேனல்ல அடுத்து வர வீடியோஸ்ல அதை நம்ம பார்க்கலாம். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டதற்கு பிறகு இதை நல்லா நீங்க கலந்து விட்டுக்கோங்க. நாளைய நாள் முழுவதுமே இந்த பொருட்கள் தண்ணீரில் ஊறட்டும். நாளைய மறுநாள், அதாவது மார்ச் 25ஆம் தேதி திங்கட்கிழமை பங்குனி உத்திரமன்று விடியற்காலை 4 மணி முதல் காலை 10 மணிக்குள்ளாக வீட்டின் நிலைவாசல் பகுதியில இருந்து வீட்டுக்குள்ள எல்லா ரூம்லயுமே இந்த தண்ணீரை நம்ம தெளிச்சு விடணும். இதை குளிச்சுட்டு தான் நீங்க செய்யணும்னு கிடையாதுங்க. பங்குனி உத்திரமன்று காலையில் நீங்க எழுந்ததும் இந்த தண்ணீரை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தண்ணீர்ல நம்ம ஊற வச்ச அந்த பொருட்கள் அனைத்தையும் நீங்க டஸ்ட்பின் குப்பையில தூக்கி போட்டுருங்க. அந்த பொருட்களுடைய தன்மை முழுவதும் அந்த தண்ணீரால் ஈர்க்கப்பட்டிருக்கும். சோ இந்த பொருட்களுடைய தாந்திரிக குணங்கள் முழுவதும் தண்ணீரால் ஈர்க்கப்பட்டிருக்கும். சோ இந்த பொருட்கள் அனைத்தையும் காலை நேரத்தில் நீங்க டஸ்ட்பின்ல போட்டுருங்க. இப்ப இந்த புனித தீர்த்தத்தை நீங்க வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் ஃபர்ஸ்ட் தெளிக்கணும். அதற்கு பிறகு வீட்டுக்குள்ள வந்து எல்லா ரூம்லயுமே நல்லாவே நீங்க தெளிச்சு விடுங்க. குறிப்பாக பூஜை அறையில, தனி பூஜை அறை இருக்கணும்னு கிடையாதுங்க. நீங்க சுவாமி படம் வச்சிருக்க கூடிய இடத்துல நல்லாவே தெளிச்சு விடுங்க. அடுத்ததாக பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் மற்றும் கல்லா பெட்டியிலும் இந்த தண்ணீரை நீங்க தெளிக்கணும். வீட்டின் கழிவறைகள்ல, ரெஸ்ட் ரூம்ல நீங்க தெளிக்க வேண்டாம். மற்றபடி எல்லா ரூம்லயுமே நீங்க தெளிச்சதற்கு பிறகு மீதம் அந்த தீர்த்தம் இருந்தால் அதை நீங்க கிச்சன் சிங்க்ல ஊத்திடுங்க. அல்லது நீங்க செடிகள் வச்சிருக்கீங்கன்னா அங்கேயும் இந்த தீர்த்தத்தை நீங்க ஊற்றலாம். ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வீட்டின் தலைவாசல் பகுதியில இந்த தீர்த்தத்தை நீங்க நல்லா தெளிச்சு விடுங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள நம்ம ரொம்ப அதிகமா தெளிக்க முடியாது. அதனால நிலைவாசல் பகுதியில மேக்ஸிமம் அந்த தீர்த்தத்தை நீங்க தெளிச்சு விட்டுருங்க. மீதம் அந்த தீர்த்தம் இருந்தால் நீங்க கிச்சன் சிங்க்ல அல்லது செடிகளுக்கு ஊத்திடுங்க. இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்ச உடனேயே ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு வழியில் அதிரடியான பணவரவு உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு அதிரடியான லாபங்கள் கிடைக்கும். புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும். பணம் தொடர்பான அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். சோ பங்குனி உத்திரம் அன்று மறக்காமல் இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.